என்னது டாவா? என்ன நீ போடா வாடான்னு கூப்பிடுற? அப்புறம் வேற எப்படி கூப்பிடுறது? டேய் மாமா வேண்டா, மாமான்னு கூப்பிடுறா வெண்ண. அப்பெல்லாம் கூப்பிட முடியாதுடா. டேய் மாமான்னு கூப்பிடுறா இல்ல அடி விழுவுண்டா. இன்னைக்கு அவனை வெட்ட விட மாட்டேனியா? அப்பதான் ஆதரம் தீர. ஏய் என்னண்ணே மாப்பிள்ளைய போய் மரியாதை இல்லாம போடா வாடான்னு பேசிக்கிருக்க. ஓ மரியாதை வேற மரியாதை. தாய்மாவனுக்கு மரியாதை விட சொல்லு, அப்புறம் மரியாதை அவனுக்கு நோட்டலாம். என்னண்ணே பிரச்சனை, நீயாவது சொல்லேன். டேய் அது ஒரு சாதாரண விஷயம்டா. என்னது இது சாதாரண விஷயமா? அன்னைக்கு அவனை அடிக்காம கூடாதா? அன்னைக்கு அடிக்காம கூடாதா? தாய்மாமே வானத்தை கூட விட்டு கொடுப்பியா? உயிரே போனாலும் உரிமை விட்டு கொடுக்க மாட்டியா? தெரிஞ்சுக்க பாத்துக்க. ஏய் என்னண்ணே எப்படி பேசிக்கிருக்க? என் தங்கச்சியை கட்டி கொடுக்கும் போது யாரு தாய்மாமே மோதிரம் போட்டது? யாருக்கு முத மரியாதை? மாமா உங்களுக்கு தான் மாமா. நீ வீடியோ டீ பால் காய்ச்சறப்ப யாரு தாய்மாமே மொய் வச்சது? நீங்க தான் மாமா. உன் மகனுக்கு காவுத்து வைக்கிறப்ப யாரு மடியில வச்சு காவுத்துன? இந்த தாய்மாமே மடியிலானா? அவளையே மாப்பிள்ள பிறந்தனைக்கு தாய்ப்பால் குடிக்க மாட்டேன். நான் கொடுத்த சீனி பால் தானே குடிச்சான், அது உனக்கு தெரியுமா? இன்னைக்கு பத்திரிகையில தாய்மாமன் பேரை தப்பா போட்டிருக்கான். வேற ஒரு ஆளா இருந்தா நேரம் வெட்டி போட்டுப்பாங்க, தெரியுமா உனக்கு? மாமா மாத்தி எழுதிட்டேன் மாமா. நீங்க நலக்கோட்டை போயிட்டு உங்க பேரை தாய் மாமன் தொடச்சில முதல் பேரே உங்க பேரை எழுதிட்டு வந்துடுறேன் மாமா. அப்புறம் என்ன அவன் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு கிளம்புனேன். மாப்பிள்ள பத்திரிகையில நாகராஜன்ற பேருக்கு ஒண்ணு நாகாண்டு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ராஜுன்னு போட்டுக்கலாம். உனக்கு போடவே தோணலன்னா எம்டியா விட்டுருக்கலாம். அது எப்படியா? நாகராஜு பதில செல்ல பண்ணி விட்டுருக்கியா? எப்படியா அது? எனக்கு ஆத்திரம் இல்ல, வெட்டியது ஆகணவன. என்னமா தங்கச்சி மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க, என்னமா அழுதுட்டு இருக்க? ஏய் ஏய் ஏதோ மாப்பிள்ள வீட்டுல பிரச்சனை பண்ணிருக்காங்க. இவங்கள உண்டு இல்லாம ஆக்கணும்யா. யாரா வீட்டுல? ஏய் வெளியே வாடா. ஏண்டா என் தங்கச்சி அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு வெளியே வாங்கடா. மாறுகால் வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய் மாப்பிள்ள, என்னையா சத்தம்? என்னையா பிரச்சனை? மாப்பிள்ள குடும்பம்னா சண்டை சத்தம் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி என் தங்கச்சியை போட்டு அடிப்பாங்களா? இன்னைக்கு இவங்கள ஒச்சமனா விட மாட்டியா? மாப்பிள்ள நேற்று நானும் இங்கதாயா இருந்தேன். சின்ன விஷயம் தாயா, நீ போ, நான் பார்த்து பேசி அனுப்பி விடுறேன். மாப்பிள்ள எது சின்ன விஷயம்? இதுதான் சின்ன விஷயமா? மாப்பிள்ள ஊசி போட்டிருக்கியா? மாத்திரை மருந்தாரு கொடுத்துருக்காங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போடியா? என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? எதுக்கு மாப்பிள்ள ரெஸ்ட் எடுக்கணும்? இல்லை, இதெல்லாம் நீங்க மாமா கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லையா? எதுவும் சொல்லலையே. இங்க யார் சொல்ல விட்டா தானே? என்னடா இது பேத்தல் சோ மாதிரி உட்காந்துருக்க? என்ன ஆச்சு? எல்லாம் அந்த ஆஞ்சி பட்ட போடுதேயா. ஆஹா, அப்ப அடி இவங்க வாங்கியிருக்காங்களா? ஏ மாமா உள்ள போய் பாரு. உள்ள போய் பார்க்கவா? டேய் வீட்டுக்குள்ள யாருடா? என்ன இது, என் தங்கச்சி கொலை வெறியில் அடிச்சிருக்கா? அவசரப்பட்டு மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டேன். சரி சமாளிப்போம். டேய் என்னடா உங்க ஒப்பன் காது கையெல்லாம் ஒட்டு போட்டு உட்காந்துருக்கான்? காய கிடைச்சா என்ன பண்றது? மாப்பிள்ள பக்கத்து வீட்டுல தானே இருக்கீங்க, சண்டை வரும்போது நீங்களாவது வந்து விளக்கிருக்கலாம்ல. மாப்பிள்ளை நாங்களும் விளக்க போய் கடி வாங்கி தான் மாப்பிள்ள உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாடா மாப்பிள்ள, எதுக்கு சண்டை வந்துச்சான்? தலைக்கு என்ன ஜஸ்ட் டப்பா மூடி வைக்கலையா? என்ன டப்பா மூடி வைக்கலண்ணா? ரொம்ப கஷ்டம்தான். தங்கச்சி வாழ்க்கை கிட்ட போயிருமனு இவங்க மாதிரி வைக்கலான்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியாது அவ்வளோ. இது மாப்பிள்ளை போயிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வரேன். ரெஸ்ட் எடுங்க. ஆமா தங்கச்சி தங்கச்சி வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க. அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க மாமா. வேலைக்கா? சரி 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 சரி. ஒரு விசேஷம் வந்தேன், சரி அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், வேலைக்கு போயிருக்காங்க போல. அப்புறம் மாப்பிள்ள என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 12வது படிச்சிருக்கேன் மாமா. 12வது முடிச்சிருக்கீங்களா? சரி சரி சரி. மாப்பிள்ள நல்லா படிக்கணும் சரியா? நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், பேரை காப்பாத்தணும் சரிதானே? சரிங்க மாமா. மாப்பிள்ள நீங்க வக்கீல் படிச்சிருங்க சரியா? இல்லவாமா, வேற எதுவும் படிக்கலான்னு இருக்கோமா. மாப்பிள்ள நமக்கு தெரிஞ்ச ஆளு ஹைகோர்ட்ல வேலை பாக்குது, இந்த மாதிரி சொன்னா சீட்டை வாங்கி கொடுத்துருவாப்ல. நீங்க வக்கீலுக்கே படிங்க. சரி மாமா.
நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இந்த படிப்பு அது சம்பந்தமா ஏதாவது எழுப்புனா என்கிட்ட கேட்கணும். மாமே தயங்காம செய்வேன். மாமே இருக்கேன், கூப்பிட்டு சோறுக்கு வந்துடுவேன். சரியா? சரிங்க மாமா. சரி மாப்பிள்ள, நேரம் ஆயிடுச்சு. அம்மா வந்தாங்கன்னா மாமா வந்துட்டு போனாருன்னு சொல்லு. சரியா மாப்பிள்ள? சரி வரட்டா? வரேன். என்னதான் இருந்தாலும் மாமானா கெத்து கெத்து தானே.